காட்சி காட்சி இந்த கோவில் திருவிழாவை சீரும் சிறப்புமா பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்காருல்ல. அவர் நிம்மதியவும் அந்த குடும்பத்தோட நிம்மதியவும் நீ உடைக்கணும். அதுக்கு இமீடியட்டா இந்த கேஸை ஸ்ட்ராங் பண்ணணும். ஓகே? கண்டிப்பா பண்றேன்க்கா. இந்த திருவிழாவை கோலாகலமா நடத்தணும்னு அந்த கிழனை ஆசைப்பட்டுட்டு இருக்கான்ல, குதூகலமா நடத்துறதுக்கும் குழு குழுன்னு நடத்துறதுக்கும் நான் வழி பண்றேன். என்னங்க சௌமியா, என்னங்க கோலம் இது? என்னங்க நமக்கு இப்படி ஒரு நிலைமை? என்ன பண்ண சொல்ற? எல்லாம் நம்ம வாங்கி வந்த வரோம், அப்படிதான் நினைச்சுக்கணும். வேற என்ன சொல்றது இதுல? நம்ம பிள்ளையே நம்மளுக்கு எதிரியா வருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையேங்க. பெத்தவங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி நம்மள பழி வாங்குறானே. இவனை பெக்கிறதுக்கா நம்ம தவம் இருந்தோம், கோவிலா ஏறி இறங்கணும். இப்படி ஒரு பிள்ளைய பெத்துட்டோமேனு நம்மள வெக்கப்பட வச்சுட்டானே. அத்தா பாட்டி மேல இருக்கிற பாசம் பெத்தவங்க மேல கொஞ்சம் இருந்தா கூட இப்படி எல்லாம் பண்ணிருப்பானா? அவனை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. அவனை பத்தி இனிமே பேசாத. 2 நாள் ஏதோ 2 பேரையும் ஒன்னா வச்சிருந்தாங்க. சரி, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டு அதை ஆறுதல் அடைஞ்சிக்கலாமேன்னு நினைச்சேன். நேத்துல இருந்து தனித்தனியா வச்சுட்டாங்க. என்னால இந்த ரூம்ல இருக்கவே முடியலங்க. கொசு கடி தாங்க முடியல. நான் சாப்பிட்டு 4 நாளாச்சு தெரியுமா? ஏன் சௌமியா, ஏன் சாப்பிடல? அதான் சாப்பாடு கொடுத்தாங்கல்ல. சாப்பாட்டுல புழு இருந்ததை நீங்க கவனிக்கலையா? அதை எப்படிங்க சாப்பிடுறது? அந்த சாப்பாடு தானே உங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க. முன்னால சாப்பிடாம இருந்து எனக்கு தலையை சுத்திருச்சு சௌமியா. அதான் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எதுவுமே பார்க்கல. கொடுத்த உடனே அள்ளி வாயில போட்டு பசியை தீர்த்துக்கிட்டேன். என்னங்க சொல்றீங்க? அந்த புழு இருந்த சாப்பாடை நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன பண்ண சொல்ற? பசிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் சாப்பிட்டேன். என்னாலலாம் இப்படி கிடந்து கஷ்டப்பட முடியாதுங்க. என்னால இந்த புழு சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது. இங்க பாருங்க, என்னை எப்படி ஒரு கோலத்துல கொண்டுட்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க பாத்தீங்களா? இந்த புடவையை கட்ட சொல்லி அந்த அம்மா என்னை வந்து அடிக்குது தெரியுமா? நீ ஏன் கட்ட முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? நான் சொன்னா மட்டும் கேட்டுருவாங்களா? இந்த புடவையை கட்டிட்டு போய் தோட்டத்து வேலை பாரு, கூட்டு பெருக்குன்னு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணது. என்னால இங்க இருக்கவே முடியலங்க. கொசுக்களி தாங்க முடியல. சௌமியா, ரோஹித் போட்டு எல்லா கண்டிஷனுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருவோமா? அதுக்கு நம்ம இந்த ஜெயிலுக்குள்ளேயே கிடந்து செத்து போகலாம். சௌமியா, அப்புறம் என்னங்க, நமக்கு பிறந்தவன் நமக்கே கண்டிஷன் போடுவானா? நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சம்பாத்தியத்துல உங்க அம்மா அப்பாவுக்கு 2% நம்ம கொடுக்கணுமா? வீட்டை 2ஆ பிரிக்கணுமா? அவ அத்தைக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? எவ்வளோ கண்டிஷன் போட்டிருக்கான். இதுக்கெல்லாம் நான் இது பண்ணணும்னா இந்த ஜெயில கிடந்து நான் செத்து போறது எவ்வளவோ மேல். வேற என்னதான் பண்ண சொல்ற? வேற நமக்கு வழி இதுல இருந்து தப்பிச்சாகணுமே. பட்டினியா கடந்து சௌமியா மானஸ்தியா அந்த ரூமுக்குள்ளேயே கடந்து செத்துட்டான்னு நியூஸ் பேப்பர்ல பேர் வந்தா கூட பரவாயில்ல. ஆனா அவன் போட்ட கண்டிஷனுக்கெல்லாம் நான் அடி பணிஞ்சு அந்த வீட்டுல போய் ஒரு அடிமை மாதிரி இருக்கணும்ல எனக்கு அவசியம் இல்ல. உன்னை யார் அடிமையா இருக்க சொன்னா? அதான் தனித்தனியா பிரிச்சு இருந்துக்கலாம் தானே சொல்லியிருக்கான். அவங்களுக்கும் நம்மளுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்லை, அவ்வளவுதானே? அது மட்டுமா சொல்லியிருக்கான்? அந்த அன்னைக்கிளி குடும்பம்னு யார் வேணா அந்த வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. அதை பத்தி நான் எதுவுமே கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான். உங்க அம்மா அப்பா கிட்ட எந்த வம்பு தும்பு வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான். நம்மளோட வருமானத்துல மாசம் 2% இங்க கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு அவங்களுக்கு எங்க கொடுக்கணும்? வேற என்ன பண்ண சொல்ற? 10 லட்சத்துல இருந்து வர்ற வட்டி பணத்தை கொண்டு போய் அப்படியே மக கிட்ட கொடுத்து மக வாழ்க்கையே செட்டில் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா நம்ம மட்டும் வர்ற வருமானத்துல 2% கொடுத்துட்டு புறங்கையை நக்கிட்டு இருக்கணுமா? அப்படி போய் நம்ம கஷ்டப்பட்டு அவங்களுக்கு கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதுக்கு இந்த ஜெயிலுக்குள்ளேயே காலம் ஃபுல்லா நான் கடந்து செத்துட்டு போறேன். ஏய், இங்க என்னையா பண்ற? மேடம், அது வந்து நான் என்னையா வேலை கொடுத்தேன்? இதெல்லாம் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு அந்த வால்ல போய் வெள்ளையடின்னு சொன்னேன்ல. இங்க நின்று என்ன பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கியா? ஏய், நீ என்னடி இங்க பண்ணிட்டு இருக்க? அந்த இடம் ஃபுல்லா சுத்தம் பண்ணிட்டியா? நீ பண்ணிட்டேன். நீ என்னையா ஏன் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க? போய் அந்த வாளுக்கு போய் பெயிண்ட் அடி போ. சரிங்க மேம். அவர் எவ்வளவு பெரிய ஷோரூமுக்கு ஓனர் தெரியுமா? அவரை போய் இப்படி கண்ணா பின்னான்னு பேசுறீங்க. என் புருஷன் முகமே வாடி போயிருச்சு மேம். ஐயோ, புருஷன் முகம் வாடிடுச்சுன்னு ரொம்ப கவலைப்படுறியோ? அப்படியே கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு செழிப்பாக்கி விடு. அப்படியே விட்டேன்னு வையேன், மூஞ்சியும் முகரையும் பாரு. உனக்கு என்னடி வேலை கொடுத்தேன்? அந்த ஆளு கூட உனக்கு என்னடி பேச்சு? என் வேலையை முடிச்சிட்டேன் மேம். நான் கூட்டிட்டீன்னா சமைக்கிற இடத்துல போய் காய்கறி கட் பண்ணி கொடுக்க சொன்னேன்ல, அங்க போலையா நீ? மேம், எனக்கு காய்கறி எல்லாம் கட் பண்ண வராது. காய்கறி கட் பண்ண வராதா? அப்படியே இழுத்துக்கிட்டு கொடுத்தேன்னு வையி. நீலாம் ஒரு புள்ளைய வேற பெத்து வச்சுக்கிட்டு அவனுக்கு சோத்த போடுவியா இல்ல வேற என்னத்தையும் போடுவியாடி? புருஷன் மேல இவ்வளவு அக்கறை காட்டுற? புருஷனுக்கு என்னைக்காவது சமைச்சு போட்டிருக்கியா? அதெல்லாம் அவங்க அம்மா பார்த்துப்பாங்க.
அம்மா பார்த்துப்பாங்க. அதனால தாண்டி உன் புள்ள கரெக்டான கண்டிஷனாக போட்டிருக்கேன். இனிமே ஆளுக்கு ஒரு வீட்டில் தான் இருக்கணும், யாருக்கும் யாரும் சமைச்சு கொடுக்க கூடாதுன்னு. அந்த கண்டிஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இங்கே ஓபி அடிச்சுக்கிட்டு தெரியல நீ. போ போ, முதல்ல போய் கிச்சனில் உள்ள காய்கறி எல்லாம் கட் பண்ணி நீட்டாக வச்சிருக்க. போ, அங்கே அவங்க சொல்கிற வேலை எல்லாத்தையும் பார்க்கணும். மேம், இதெல்லாம் புது ரூல்ஸாக இருக்கு மேம். ஜெயிலில் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்படி போடு. ஒரு அக்யூஸ்ட் நீ, போலீஸ்கார் எனக்கு ரூல்ஸ் சொல்லி தரியா? உனக்கு ரூல்ஸ் எல்லாம் நான் என்னன்னு காட்டட்டுமா? மேம், இந்த மாதிரிலாம் நான் பழக்கம்ல, அதனால தான் சொன்னேன். பாரு, உன் மாமியா வீட்டில் சவுண்டை கொடுத்து உருட்டி மிரட்டிக்கிட்டு தெரியுறது மாதிரி இங்கேயும் வந்து சவுண்டை கொடுக்கணும்னு நினச்ச உன்னை அப்படியே வெட்டி பிதைச்சி செடிக்கு உரமாக்கிட்டு தடிக்கு விழுந்து செத்து போயிட்டான்னு கேஸை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஒழுங்கா இருந்துக்க, ஜாக்கிரதை. அக்கா, கையல் ரூம்லாம் பிடிச்சிருக்கா? உனக்கு ஓகேவா? அதெல்லாம் ஓகே தான்க்கா. உனக்கு மேலே இருந்தால் கம்ஃபர்ட்டாக இருக்குமேன்னு சொல்லி தான் மேலே ரூம் அலாட் பண்ணேன். இல்லைன்னா கீழே கூட ஒரு ரூம் இருக்கு, அங்கே பிடிச்சிருந்தா கூட அங்கே இருந்துக்கோ, அங்கே அரேஞ்ச் பண்ணி தரேன். இல்லைக்கா, இதுவே நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தா, இந்த பில்லோ எடுத்துக்கோ. அந்த பில்லோ கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோ. எதுக்குக்கா நீங்கள் சிரமப்படுறீங்க? நான் எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஏய், இதில் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு? பில்லோ அது ஹார்டாக இருக்கும், தூக்கம் வராது, ஒரு மாதிரி கழுத்து வலிக்கும். இது நல்லா சாஃப்டாக இருக்கும், இதை யூஸ் பண்ணிக்கோ. ம், சரிங்கக்கா. படிக்கிறதுக்கு சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஜீவா கிட்ட சொல்லி ஒரு டேபிள் சேர் போட சொல்கிறேன், அதை யூஸ் பண்ணிக்கோ. வேற ஏதாவது வேணும்னா சொல்லு, அதையும் அரேஞ்ச் பண்ணலாம். ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் எனக்காக ஏன் சிரமப்படுறீங்க? படிக்கிற பிள்ளைய கூட்டி கொண்டு வந்து வச்சுட்டு நாங்கள் பாட்டுக்கு பேசாமல் இருந்தால் போதுமா? சாப்பாடு மட்டும் முக்கியம் இல்லைல்ல கையல், அதை விட உனக்கு கம்ஃபர்ட்டும் முக்கியம் இல்லை. உனக்கு தேவையானது, ஸ்டடீஸ்க்கு தேவையானது எதுவாக இருந்தாலும் சொல்லு, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே? படிப்பில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும், நல்லா படிக்கணும், சரியா? ம், சரிக்கா. எனக்கு எக்ஸாம் வேற போயிட்டு இருக்கு, நான் பேசி பேசி டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நீ உட்காந்து ஒழுங்கா படி, ஏதாவது வேணும்னா கால் பண்ண, ஓகேவா? நீ வரணும்னு கூட அவசியம் இல்லை. சாப்பாடு, டீ, காஃபி கூட நானே எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றேன். அக்கா, நான் அந்த அளவுக்கெல்லாம் படிச்சுட்டே இருக்க மாட்டேன், நீங்க ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. எக்ஸாம் நேரத்தில் யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். உனக்கு வேணுங்கிறத நானே எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன், சரியா? நீ எதுக்காகவும் அலைய வேண்டாம். ம், இன்னும் பிரச்சனை இல்லைக்கா, நான் கீழே வந்து சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. எது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் உனக்கு இதை சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வீடு உனக்கு ரொம்ப பழக்கமான வீடு தானே. உன் அத்தை வீட்டில் நான் உனக்கு கைட் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. சரி, ஓகே, உனக்கு எது வேணாலும் இந்த வீட்டில் நீ தாராளமாக எடுத்துக்கலாம். எந்த ஒரு கில்ட்டி ஃபீலும் வேணாம், ஓகேவா? பசிக்கும் போது எடுத்து போட்டு சாப்பிடு, என்ன தோணுதோ பண்ணு. ஆடணும்னு நினச்சா ஆடலாம், பாடணும்னு நினச்சா பாடலாம். உனக்கு போர் அடித்தா என் கூட உட்காந்து அரட்டை கூட அடிக்கலாம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏய், அன்னைக்கே உங்கள் வீட்டில் என்ன சொன்னேன்? அக்கா தங்கச்சிக்குள்ள சாரி தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இனிமே வரக்கூடாது, ஓகே? சரிக்கா. சரி கையல், உனக்கு தூக்கம் வந்தால் தூங்குவியன்னு தான் பில்லோ எடுத்துகிட்டு வந்தேன். சரி, நான் வச்சுட்டு கிளம்புறேன். ஜீவா அங்கே கூப்பிட்டுட்டே இருந்தான். ம், ஓகேக்கா. அம்சா, அம்சா, வரேன் வரேன், வந்துட்டேன். என்ன ஜீவா? கையலுக்கு பில்லோ கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன் ஜீவா. அப்புறம் கையலுக்கு ஒரு டேபிள் சேர் ஒன்று அரேஞ்ச் பண்ணிடு. அவள் சிஸ்டம் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ல, அந்த ரூம்ல அந்த மாதிரி கம்ஃபர்டான டேபிள் எதுவும் இல்லடா. சரி, அப்புறம் அவளுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. ரெஃபரன்ஸுக்கு ஏதாவது புக்கு வேணும்னா கூட எங்கேயாவது வெளியில யார்கிட்டயாவது கேட்டு வாங்கி கொடு. அவன் நம்ம கிட்ட கேட்கறதுக்கு கூட கூச்சப்படுவல்ல. சரி, அப்புறம் எல்லாம் கூட கம்மியாக தான் எடுத்துட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன் ஜீவா. நம்ம ஷாப்பிங் போகும்போது கையிலையும் கூட்டிட்டு போகலாம், அவளுக்கும் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கலாம். ம், சரி, கொடுக்கலாம். அப்புறம் நான் லூசு மாதிரி அவகிட்ட அது அங்கே இருக்கு இது இங்கே இருக்கு, உனக்கு வேணும்னா நீ என்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவளுக்கு தான் இந்த வீடு நல்ல பரிச்சயமாச்சே, அவளுக்கு தெரியாத இடமா இருக்கு. நான் லூசு மாதிரி போய் பேசிட்டு இருக்கேன் ஜீவா. அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு. சரி, அப்புறம் என்ன நீ லூசு மாதிரி அப்புறம் கேட்டுட்டே இருக்க? அவ்வளோதான், வேற என்ன? இங்க ஒருத்தன் ஊருக்கு கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு, என்ன சென்ட் ஆஃப் பண்றதுக்கு வரணும்னு உனக்கு தோணல. கையலுக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாச்சுல்ல, அப்புறம் ஏன் அங்கேயே போய் நின்றுட்டு இருக்க? இல்லடா, அவளை நம்ம தானே பாத்துக்கணும், அதுக்காக தான். பாரம்சா, கையல் மேல நீ பாசமா இருக்கிறது, கையல் உன்கிட்ட அக்கான அன்பா இருக்கிறது, இது எல்லாம் ஓகே தான். என்ன இருந்தாலும் கையல் கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே பழகு. அதே நேரத்துல நம்மளை பத்தின விஷயங்கள் எதையும் அவகிட்ட பெருசா ஷேர் பண்ணிக்க வேண்டாம், ஓகேவா? ஏன் ஜீவா, என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? ஏய்,
அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச பொண்ணு இப்ப அம்மாவை வேற விட்டுட்டு தனியா வந்து உட்கார்ந்துருக்கா. நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அவகிட்ட கரெக்டா நடந்துக்கணும்ல. நம்மளை பத்தின விஷயங்கள் அவகிட்ட நீ அதிகமா ஷேர் பண்ணும்போது அவளுக்கு மிஸ் பண்ணிட்டோமோன்னு ஒரு ஃபீல் வந்துடக்கூடாது. அதே நேரத்துல அதனால நமக்குள்ள எதுவும் பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதனாலதான் நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்றேன். சரியா? கொஞ்சம் பார்த்து கரெக்டா பழகிக்கோ. ஓ, அவ உன்னை நினைச்சு ஏங்கி போயிடுவான்னு சொல்றியா? லூசு, அவன் அந்த மாதிரியெல்லாம் இல்ல. முன்னாடி வேணும்னா உன்னை கட்டிக்கணும்னு நினைச்சிருக்கலாம். இப்ப அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நீ ஓவரா உன்னை இமேஜின் பண்ணிக்காத. என்ன நான் இமேஜின்லாம் பண்ணிக்கல. நான் உன்கிட்ட சொல்றேன். இப்போ நம்ம ஹஸ்பண்டும் ஒய்ஃபா இருக்கோம். நம்மளை பத்தின ரொம்ப க்ளோஸான விஷயங்கள்லாம் அவகிட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டாம். அவ படிக்கிற புள்ள, அவ மனசை கெடுக்க வேணாங்கிறது மாதிரி சொன்னேன். ஓகேவா? என்ன சொல்ல வர ஜீவா? நல்லா இருக்கிற வயசு பொண்ணு மனசை நான் கெடுக்கிறேன்னு சொல்ல வரியா? ஏய், இப்போ ஏன்டி டென்ஷன் ஆகுற? நான் நம்மளை பத்தி அவகிட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டான்னு தான் சொல்றேன். அவ மனசை கெடுத்தேன்னு எங்க சொல்ற? லூஸ் மாதிரி ஏதாவது புரிஞ்சுக்காத. இங்க பாரு ஜீவா, இனிமே நான் கையில் கிட்ட எதுவுமே பேசல, போதுமா? எதா இருந்தாலும் நீங்களே உங்க குடும்பம் மட்டும் பேசிக்கோங்க. ஏன்டி புரிஞ்சுக்காம நடந்துக்கிற? அப்புறம் நீ தானே சொல்ற அவகிட்ட பேசினா நான் ஏதாவது மனசை குலைச்சு விட்டுருவேன்னு. அப்படி சொல்லலாம்சா. அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் அவளுக்கு படிப்புல மட்டும்தான் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். அதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணலாம். நீ என்னை பத்தி எதுவும் அவகிட்ட பேசாதன்னு மட்டும் சொன்னேன். ஓகேவா? அதை நீ புரிஞ்சுக்கோ தயவு செஞ்சு. சரி சரி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ கிளம்பு. கோவமா? இல்லையே, எனக்கு என்ன கோவம்? அதான் முகரக்கட்டையை பார்த்தாலே தெரியுதே ஒரு ரெண்டு. என் மூஞ்சியே அப்படிதான். ஆமா ஆமா, உன் மூஞ்சி அப்படிதான். என்ன? ஒன்றும் இல்லையே. நீ ரொம்ப ஓவரா போற ஜீவா. நீ முதல்ல கிளம்பு. நீ எதுக்கு எத்தனை நாள் லீவ் போட்டுட்டு இங்க சுத்திட்டு இருக்க? உனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகலையா? உனக்கெல்லாம் எப்படி வேலைக்கு போகாம சம்பளம் கொடுக்குறாங்க? மூஞ்சியும் மொக்கரையும் பாரு. ஓகே ஓகே, இப்போ நான் கிளம்புறேன். பாய். ஜீவா, கிளம்பியாச்சா? அதோ கிளம்பிட்டேம்மா, வரேன் வரேன். பாரு, இன்னையில இருந்து 8 நாள் எங்க ஊர்ல திருவிழா நடக்கும். நான் முதல் திருவிழாக்கு போகலைனாலும் 8ஆம் நாள் கடைசி திருவிழாவுக்கு கண்டிப்பா போய் ஆகணும். அன்னைக்கு நீ வர, நம்ம 2 பேரும் சேர்ந்து போறோம். ஓகேவா? இப்பதான் ஊருக்கு கிளம்புன்னு சொன்ன. அப்படிதான் சொல்லுவேன். நீ கண்டிப்பா 8ஆம் நாள் திருவிழாக்கு வரணும். சரியா? நான் கண்டிப்பா போய் ஆகணும். இப்படியெல்லாம் மூஞ்சி வச்சுட்டு சொன்னா நான்லாம் வரமாட்டேன்ப்பா. எனக்கு அங்க வேலை இருக்கும். நான் வேலை பார்க்கறதா இப்படி வந்து ஊர் சுத்திட்டு திருவிழா கொண்டாடிட்டு இருக்கிறதா? ஓஹோ, உனக்கு அவ்வளோ ஆயிடுச்சா? உன் கூட சேர்ந்து வந்து 8ஆம் நாள் திருவிழாக்கு மட்டும் போகலான்னு நினைச்சேன். ஆனா நான் இப்பவே கிளம்புறேன். இப்பவே எங்க வீட்டுக்கு போயிட்டு நான் 8 நாளும் அங்கிருந்தே செலிப்ரேட் பண்ணிக்கிறேன். ஏய், ஏண்டி இப்ப இவ்வளவு சூடா இருக்க? கண்டிப்பா வரேன், 2 பேரும் சேர்ந்து போலாம். ஆ, அது ஆளை பாரு, நூடுல்ஸ் மண்டை. ஜில்லு ஜில்லு ஜில்லுமா. என்ன ஜில்லு, இப்படி பேசாம மூஞ்சி டிக்கி வச்சுக்கிட்டு இருந்தா என் மனசு கஷ்டமா இருக்காதா? ஒன்றும் தேவையில்லை. உனக்காக தானே ஜில்லு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிக்கிறேன். நீனே இப்படி பண்ணுனா நான் எங்க ஜில்லு போவேன்? இப்படி சொல்லி சமாளிச்சு என்ன பேச வைக்கலான்னு பார்க்காதீங்க ஜில்லு பேபி. சமாளிக்கிறதுக்காக சொல்லல ஜில்லு, உண்மையாவே அதானே. உன் ஒருத்திக்காக தானே எங்க அம்மா அப்பா என் பொண்டாட்டி புள்ளைன்னு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நிக்கிறேன். ஓ, இன்னும் அவளை பொண்டாட்டின்னு வேற சொல்லுவீங்களா? அப்ப நான் யாரு? ஏய் சீச்சி, நான் பொண்டாட்டின்னு உரிமையிலாம் சொல்லல, பேருக்காக சொன்னேன். இல்லைன்னா அவளை நான் ஏன் பொண்டாட்டின்னு சொல்ல போறேன்? இனிமே பேச்சுக்கு கூட அவளை பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? சரி ஜில்லு, அதுக்காக நீ இப்படிலாம் பேசாம இருக்காத. என் மனசு கஷ்டமா இருக்கும் ஜில்லு. எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும்னு கொஞ்சமாவது நீங்க நினைச்சு பாத்தீங்களா? அதையே ஏன் யோசிச்சுட்டு இருக்க? அதுக்கு தான் நான் அடுத்த பிளான் பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. அவளை டிவோர்ஸ் பண்றது, அதுக்கு ப்ரெஷர் பண்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதெல்லாம் நீங்க எப்படியும் அவளை பண்ணிடுவீங்க, திரும்ப என்ன வந்து கல்யாணம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் உனக்கு அதானே தேவை? அது என்னோட ஃபியூச்சருக்கு தேவை. ஃபியூச்சர்ல நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தேவை. ஆனா அதுக்கு முன்னாடி நேத்து நான் தட்டு தூக்கிட்டு போய் அசிங்கப்பட்டதுக்கு அவ எப்படி என்ன பார்த்து இலக்காரமா சிரிச்சான்னு தெரியுமா? அதுக்கு பதிலடி கொடுக்க வேணாமா? யார் அந்த மாடன் உன்னை பார்த்து சிரிச்சாளா? அவ சிரிக்கிறதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்றியா? அவ மட்டும் சிரிச்சிருந்தா கூட பரவாயில்ல. அந்த கரகம் தூக்குறானே, அவன் பேர் என்ன? சுப்பிரமணி. ஆ, அந்த மணிதான். அவனோட பொண்டாட்டி ஒருத்தி குண்டா இருந்தாலே, அவளும் என்ன பார்த்து நக்கலா சிரிச்சா தெரியுமா? அவளுக்கு எல்லாரும் ஒரு கேங்கு தான் ஜில்லு. அந்த சுப்பிரமணியங்கிறவன் கூட தானே இவளும் சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கா. இதுவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா அவன் தான் ஆளா வந்து நாட்டமா பண்ணி இவளுக்காக நான் நிக்கிறேன்னு நின்னுகிட்டு இருக்கான். அவனை அடிச்சா இவளுகளுக்கு அண்டம் கட்டிடும். அவளுகளுக்கு ஒரு நாளைக்கு இருக்கு. ஒரு நாளைக்குன்னா என்னைக்கு? கண்டிப்பா ஒரு நாள் இருக்கு. அதுக்கான நேரம் காலம் வரணும்ல. எதையுமே சூட்டோட சூடா பண்ணனாதான் அதுக்கான வேல்யூ இருக்கும்னு உங்க அக்கா இருக்காங்களே குஷ்பு, அவங்க சொல்லிட்டு போனது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? பண்ணனு தான் ஜில்லு, பண்ணதான் போறேன். இன்னைக்கு கூட நான் வக்கீல பார்த்து பேசுறதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கேன்.
வக்கீல பார்த்து பேசுறதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் கூட நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன், அதை நீங்க செய்யணும். ஓகே? என்ன ஜில்லு சொல்லு, என்ன பண்ணணும்? இன்னைக்கு முதல் நாள் திருவிழால சாமியை பல்லக்கில் வச்சு ஊர்வலம் கொண்டுட்டு வரேன்னு பிளான் பண்ணிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அது வருஷம் நடக்கிறது தான். இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. அது நல்லபடியா நடக்க கூடாது. அதுக்கு நான் சொல்றதை நீங்க செய்யணும். என்ன ஜில்லு செய்யணும் சொல்லு, செய்வோம். சூப்பர் சூப்பர் ஜில்லு, எவ்வளவு பெரிய ஐடியாவை ரொம்ப சாதாரணமா சொல்லிட்ட. ஐடியாவுக்கு பாராட்டுறதெல்லாம் இருக்கட்டும், இதை கரெக்டா பண்ணி முடிக்கணும், அதுதான் முக்கியம். விடு ஜில்லு, என்ன பண்றதுன்னு தெரியாம தான் மூளை குழம்பி போய் உட்கார்ந்துருந்தேன். நீ தான் லட்டு மாதிரி ஐடியா கொடுத்துருக்கியே. இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய அபசகுணம் தான். கண்டிப்பா செஞ்சு தெறிக்க விட்டுருவான். நிஜமா? அட நிஜமா? வக்கீல பாக்குறத கூட நான் அப்புறம் பாத்துக்கிறேன். முதல்ல இன்னைக்கு இந்த வேலைக்கு ஆளை வச்சு இதை முடிச்சு விட்டுறேன். இது ஃபர்ஸ்ட் நாளே நடந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த சுப்பிரமணி மேல ஒரு அவநம்பிக்கை வரும். இந்த குடும்பத்து வாரிசு தான் இதை பண்ணணுங்கிற நம்பிக்கை வரும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நாளே அவனை ஒதுக்கி விட்டுட்டு கரகத்தை கடைசி நாள் நீங்க தூக்கணும்னு கூட எல்லாரும் எடுத்து சொல்லுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க இந்த பிளானை கரெக்டா முடிக்கணும். கரெக்டா முடிக்கிறேன், ஓகேவா? நீ எதுக்கும் கவலைப்படாத, டோன்ட் வரி. தேங்க்யூ ஜில்லு பேபி. அன்னைக்கிளி பாப்பா வந்துருச்சு பாரு. அன்னைக்கிளி நிம்மி, அம்மா, என் தங்கமே, என்னடி ஆச்சு உனக்கு? முடியலன்னு எப்ப பார்த்தாலும் முடியலன்னே சொல்லிக்கிட்டு இருக்கி. என்னம்மா செய்யுது? தெரியலம்மா, ஒரே ஃபீவரா இருந்தது. எவ்வளோ டேப்லெட் போட்டு இன்ஜெக்ஷன் போட்டாலும் கேட்கவே இல்லைம்மா. 2-3 நாளா தொடர்ந்து வாமிட்டிங் வேற. என்னால தலையே தூக்க முடியலம்மா. என்ன இம்புட்டு தூரம் முடியாம வச்சுக்கிட்டு போன் அடிச்சு சொல்ல வேண்டியதானே? கேட்குற நேரமெல்லாம் பரவாயில்ல, இப்ப தேவலைன்னு சொல்லிட்டு இப்படி ஏண்டி உடம்பு போட்டு வருத்திக்கிட்டு இருக்க? ஹாஸ்டல்ல போய் சேர்ந்ததுல இருந்து உனக்கு ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது வந்துகிட்டே இருக்கு. அங்கே உள்ள மிஸ்ஸுகிட்டையும் பேசிட்டு அன்னைக்கிளி, சாப்பாடு சரியில்லாமத்தான் இப்படி முடியாமல் வருதுன்னு சொல்கிறாங்க. என்னதான் பிள்ளைக்கு சாப்பாடு சரியில்லாமல் போகுதோ தெரியல. அங்கே உள்ள எல்லா பிள்ளைகளும் சாப்பிடத்தானே செய்யுது. ஆனால் அதுகளுக்கெல்லாம் ஒன்றும் செய்யல, இதுக்கு இப்படி போட்டு பாடாப்படுத்துது. இல்லைப்பா, அங்கேயும் நிறைய பிள்ளைங்களுக்கு ஃபுட்டு ஒத்துக்காம தான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் செவியர் ஆயிடுச்சு. சரி, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. புதுசா ஒரு இடத்துக்கு போயிருக்கேல, அப்படித்தான் இருக்கேன். ஆனா இம்பிட்டு நாளாயே இப்படி இருக்கேன்னு தான் என்னன்னு தெரியல. சரி, பாப்போம். அப்படியே ஒன்றும் சரிப்பட்டு வரலைன்னா வீட்டுல இருந்தே காலேஜ் போய்க்கிடலாம். சரியா? எம்புட்டு தூரம் வீட்டுல இருந்தே காலேஜுக்கு போவ? அதெல்லாம் சரியா வருமா? அதுக்காக அடிக்கடி புள்ள இப்படி முடியாம போறதை பார்த்துக்கிட்டு என்னன்னு அம்மா சும்மா இருக்க முடியும்? அவ உடம்பே பாருங்க ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. படிக்கணும்னு கொண்டு போய் விட்டு புள்ளைய உடம்ப வீணாக்க முடியுமா? அவ வீட்டுல இருந்தே பேசாம போகட்டும். இந்த லீவு முடியறதுக்குள்ள என்னன்னு பார்த்துக்கிட்டு மிஸ்ஸுக கிட்ட கேட்பான். அப்படிங்கிறியா? சரி, ஓகே. இந்த லீவு தான் இருக்குல்ல, இந்த 8 நாள் லீவுக்கும் திருவிழாக்குங்கனக்குள்ளே புள்ள இருக்கட்டும். அதுக்கப்புறம் உடம்ப பார்த்துக்கிட்டு நம்ம வேணும்னா ஹாஸ்டலில் சேர்க்கறதா வீட்டில இருந்து போறதான்னு முடிவு பண்ணிக்கிடுவான். வீட்டில் இருக்கையிலேயே வேலைக்கும் சாப்பிட்றதுக்கு உன்னைய தேடுவார் எடுத்து அதை தின்னு இதை தின்னுன்னு குச்சியை வச்சு குத்திக்கிட்டு இருக்கேன்னு. ஹாஸ்டலில் போய் உன்னைய அடுத்தவங்க பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? நம்ம தான் மக்கா வல்லு வதக்குன்னு அள்ளி 4 வாயை உள்ளே போட்டுட்டு படிக்கணும்னா நீ இப்படியே சாப்பிடாம கிடந்து உடம்ப பார்த்தியா எப்படி வீணா பேச்சு வத்தியா? சரி, பாவம் இப்படி காடு ட்ராவல் பண்ணி வந்தது ஒரு மாதிரி இருக்கும். சுடுதண்ணியை வச்சு கொஞ்சம் மேலே கடி உள்ள நிக்கலி. அம்மா மக்கா, குளிச்சா கொஞ்சம் கலார்னு தெரியும் பத்தியா? குளிச்சுட்டு வந்து அம்மா சுட கஞ்சி வச்சிருக்கேன். அப்படியே லேசா பருப்பு துவையில தொட்டுக்கிட்டு சாப்பிடு. அதோட மாத்திரையை போட்டோம்னா பேசாம படுத்து தூங்கி எந்திரிச்சா குப்புன்னு வேர்த்து காய்ச்ச விட்டுப்புறோம். என்ன? சரிம்மா. அம்மா, சாமி வேற இன்னைக்கு வீதி உள்ள வருது. நீங்க போய் கோயில் வேலையை பாருங்க, நான் பிள்ளைய பாத்துக்கிறேன். ஆமா, இன்னைக்கு கோயிலில் வேலை இருக்கு. சரி, இப்போ நான் கிளம்புறேன். நீ பிள்ளைய பதனமா பார்த்துக்க. அதுக்கு சாப்பிட ஏதாவது கொடு. நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க போய் அந்த வேலையை பாருங்க, போங்க. கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்க. அப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. அப்பா இருக்கவும் நான் எதையும் கேட்கல. காலேஜில் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நீ நல்லபடியா தானே இருக்க? ஏமா அப்படி கேட்குற? எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? இல்லம்டி, அடிக்கடி இப்படி முடியலன்னு சொல்றியே, அங்கே எதுவும் பிரச்சனை இல்லையே? இந்த பெரிய பிள்ளையெல்லாம் ஏதாவது பயமுறுத்தி அதனால கூட காய்ச்சல் வரலாம்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சீனியர் அக்கா எல்லாருமே நல்ல டைப்பு தான். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலை. எனக்கு தான் ஃபுட்டு ஒத்துக்கலை, வேற எதுவும் இல்லை. நீ பயப்படாத. வேற ஒன்றும் இல்லைன்னா சரிதே. எங்கிட்டு பிள்ளையில வெளியில் அனுப்பவே பயந்துல கிடக்கு. சரி வா, வந்து குளிச்சு விட்டு சாப்பிடு. சரிம்மா.
என்ன மனம், என்ன ருசி! நாட்டுக்கோழி குழம்பு தாயா. என்னதான் பிராய்லர் வாங்கி அதை வறுத்து பொரிச்சு பொடி ஓட்டு திண்டாலும் இந்த நாட்டுக்கோழியில இருக்கிற ருசி வேற எதுலையாவது இருக்குமா? ஆத்தாடி ஆத்தா, அம்புட்டு ருசி! பங்கசக்கா, எவ்வளவு மோப்பம் பிடிச்சிட்டாலே. யாரடி அது? நான் தாக்கா கருப்பாயி. வாடி கருப்பாயி, சாப்பிட்றியா? இல்லக்கா வேணாம், என் மருமக விரதம் இருக்கல்ல, போய் இதே விரதம் விட்டு விரத சாப்பாடு சாப்பிடணும். வீட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சு, அதே உங்கள் வீட்டுக்கு வந்தேன். என்ன இன்னியாத்துலேயே சாப்பிட்றிய? ஆமாடி, நல்ல ஒரு வெடக்கோழி நின்றுச்சு, அதான் அடித்து குழம்பு வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னக்கா சொல்றிய? கறி குழம்பா? ஆமாடி, அப்போ நான் என்ன கருவாட்டு குழம்புனா சொல்கிறேன்? களி குழம்பு தான் சாப்பிட்றேன். நல்லா சீரகம் சோம்பு கசகசா மிளகெல்லாம் அரைச்சி ஊற்றி கொழப்பா திக்க வச்சிருக்கேன். உனக்கு 2 சோறு வரேன், சாப்பிட்றியா? எக்கா நீங்களே இதை சாப்பிடக்கூடாதக்கா. உங்கள் மையன் காப்பு கட்டியிருக்காருல்ல, கரகம் எடுக்க போகிறாரு, நீங்கள் இப்படி சாப்பிடலாமா? உங்கள் வயிற்றுல பிறந்த பிள்ளை இல்லையாவே? அவன் காப்பு கட்டியிருந்தா எனக்கு என்னம்டி, நான் ஏன் சாப்பிடக்கூடாது? என்னக்கா இப்படி சொல்கிறிய? அங்காளி வங்காளி வீட்டில் ஏதோ துக்க செய்தி எதுவும் இறந்து போயிட்டாங்கன்னா கூட மற்ற வங்காளி வீட்டில் 30-40 நாளைக்கு கோயிலுக்கு போக மாட்டாங்க, தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட மாட்டாங்க. நீங்கள் பெத்த உள்ள காப்பு கட்டி கரகம் எடுக்கிறேன், இப்படி கறி குழம்பா குடிச்சா நல்லாவாக்கா இருக்கு? எந்த நாய் காப்பு கட்டி கரகம் எடுத்தா எனக்கு என்ன டீ? எனக்கு என்ன செய்யுது? அந்த நாய் காப்பு கட்டி இருக்குங்கிறதுக்காண்டி நான் ஏன் கறி குழம்பு குடிக்கக்கூடாது? எனக்கு உடம்புல தெம்புல சுகர் இருக்குது, உடம்பு இதாக போகுதேனுங்கிறதுக்காக டாக்டர் நல்லா நாட்டுக்கோழி அடித்து குழம்பு வச்சு வாரத்தில் 2 நாள் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு உடம்புக்கு நோவு வந்து நான் முடியாமல் கிடந்தா அந்த நாய் வந்து என்னை பார்க்குமா? இல்லை இந்த ஊரில் ஒரு பேய் வந்து என்னை எட்டி பார்க்குமா? ஏன் உடம்ப நான் தாண்டி பார்த்துக்கிறேனுங்க இருப்பாயி. எவனுக்காகவும் நான் கறி கஞ்சி குடிக்காமல் இருக்க முடியாது. ஏக்கா உங்கள் பிள்ளைக்காக இல்லைனாலும் ஊரில் பொது காப்பு கட்டியிருக்குல்லக்கா, இன்னைக்கு சாமியை கட்டையில் வச்சு தேர் ஊர்வலம் கொண்டுட்டு வருவாங்க. அதுக்காகவாது இன்னைக்கு கவுச்சியை ஒதுக்கியிருக்கலாம்ல. சாமிக்காக நான் ஏண்டி கவுச்சியை ஒதுக்கணும்? அதே சாமிக்காகத்தானே பஞ்சாயத்தில் நகையை தூக்கிட்டோம்னு போய் மல்லு கட்டிக்கிட்டு தலையை தொங்க போட்டுக்கிட்டு நின்றேன். அப்போ எந்த சாமி வந்து நான் நிறவராதின்னு சொல்லி என்னை காப்பாற்றி விட்டுச்சு? யாரும் வந்து எனக்காக நிற்கலையில. ஊரே ஒன்று கூடி நின்று இந்த பங்கசந்தை நகையை திருடி இருப்பான்னு திருட்டுப்பட்டம் போடத்தானே செஞ்சிச்சு. அப்பேற்பட்ட ஊருக்காகவும் ஊர் மக்களுக்காகவும் சாமிக்காகவும் கட்டின காப்புக்காகவும் நான் கறி கஞ்சி குடிக்காமல் இருக்க முடியுமா? எனக்கு தோன்றதை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். யாருக்காகவும் எதுக்காகவும் மாற்றிக்க மாட்டேன். சை, என்ன இந்த பொம்பளை இப்படி சொல்கிற? 1000 இருந்தாலும் அவனை பெத்த வயிறு தானே, எப்படித்தான் இப்படியெல்லாம் கவுச்சி எடுத்து திங்க முடியுதோ தெரியலத்த. என்ன செம்மமோ இதெல்லாம். அடி கருப்பாயி, குழம்பு நல்லா கமகமன்னு மணத்து கிடக்கு, நல்ல சதையுங்கள்லுமா இருக்கு, எடுத்துட்டு வரவா? நீ 2 வாய் சாப்பிட்றியா? அத்த அடி அக்கா, எனக்கு மானாத்தா. ஆண்டி குழம்பு நல்லாத்தே வச்சிருக்கேன், சாப்பிட்டு பாருவேன். அடி இல்லக்கா, என் மருமக வனசா அவ தங்கச்சிக்கு நல்லபடியாக குழந்தை உறக்கணும்னு நேர்ந்துக்கிட்டு தீச்சட்டி எடுக்கிறாளாம். வீட்டில் விரதம் இருந்து விரத சோறு ஆக்கிக்கிட்டு இருக்கா. நான் அதை போய் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு பயமாக இருக்குது. இப்படியே பயந்துக்கிட்டு நல்லதும் பெல்லதுக்கும் முன்ன வெங்கி சாவு, அப்போத்தான் நீ எல்லாம் திருந்துவேன். எப்போ தாண்டி திருந்த போகிற கருப்பாயி? கோயில் குளம்னு இன்னமும் எத்தனை காலத்துக்கு? நல்லதை பெல்லதை திண்டுபிட்டு போகிற அன்னைக்கு போய் சேர்ந்துடணும். உசுறு என்ன சக்கரை கட்டியா? உசுருக்காக இல்லைக்கா, எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல. ஊருக்குள்ளே எல்லாரும் சுத்தவத்தமாக இருக்கையில் நம்ம மட்டும் கவுச்சி உணங்கிக்கிட்டு திண்டுக்கிட்டு இருந்தா அந்த ஆத்தா நம்மளை ஏற்பால? இருக்கட்டும்க்கா, ஒரு தவிட சாப்பிட்ற கறி தானே. என்னைக்கோ ஒரு 8 நாளைக்கு சாப்பிடாம இருக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. நான் 8 நாள் கழித்து திருவிழா முடிஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். வேணாட்டாப்போ, யாருக்கு இங்கே பட்டுக்கிட்டு கிடக்கு? 2 நாளைக்கு சுட வச்சு நான் இதே ஊரில் இதே திண்ணையில் உட்காந்து திம்பேன். நீங்கள் தின்னுங்கக்கா. அப்போ நான் போயிட்டு வரவா? போயிட்டு வா. அத்தா மகமாயி, இந்த பேதியில் ஓவா பண்ணுறதுனால அந்த பயலுக்கு எதுவும் சாமி குத்திரம் ஆயிடக்கூடாது. நீ இந்த அத்தை எல்லாத்தையும் பொறுத்து காக்கணும்.